இப்போ நம்ம படிக்க தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி லைஃப்பில் இந்த இடத்துல வந்து தான் தீரும், அந்த இடத்துல நிதானமாக தான் கரெக்டாக கிடக்கணும். ஸ்பீடு பிரேக்கில் மெதுவாகவும் போகலாம், வேகமாகவும் போகலாம், ஸ்பீடை விட ரொம்ப வேகமாக போயிடலாம். நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அவங்கவுங்க ஜாதகம் பொறுத்தது. வேகமாக போகணும், ஏதோ போகணுமா அதை பார்த்துக்கிட்டா வேகத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோ பையனோ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ ஒரு 3-4 தடவை பார்த்துட்டாங்கனாலே இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த புரிதல் வந்துடும். வேண்டாம்ப்பா, இப்போ என்னோட இலக்கு தான் முக்கியம். நீ இலக்கை வச்சுக்க, நீ கல்யாணம் பண்ண, நீங்கள் அதே பையனை 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண, இப்போ உனக்கு அது வேண்டான்னு தான் சொல்கிறேன். இல்லை நானும் சொல்கிறேன், நீ ஆசைகள்ங்கிற இடத்துல முன்னாடி வந்துட்டுனா உன்னோட இலக்குகள் தளர்த்தப்படுது, காம்ப்ரமைஸ் ஆகிடுது. எங்கே போவீங்க? அப்போ இலக்குகள் உடைஞ்சது பிறகு குறிப்பாக இலக்கே திருமணம் மட்டும்தான் இலக்கா நிற்குது, அதுதான் கோளாறுன்னு சொல்கிறோம். அதை பண்ணிட்டா உடைய இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா வாழ்க்கை. ஏன்னா இந்த அப்பா அம்மாவுடைய பெரிய ஆசையை வந்து நல்ல இடத்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்கணும், இந்த பொண்ணு நல்லா படிக்கணும், இந்த பொண்ணு பையன் நல்லா படிக்கணும், இந்த பையன் நல்லா வாழ்க்கையில் பெரிய செட்டில் ஆகணும், இப்படி தானே ஆசை. வேறு என்ன அந்த அப்பா அம்மா என்ன பெருசாக கட்டுருவாங்க சொல்லுங்கள்? மறுபடியும் ஏன்னா அந்த அப்பா அம்மா சைட்லேருந்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இது அப்பாவோ அம்மாவோ நீங்கள் சொல்லும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க. இது சன்னஞ்சனமாக தான் ஆரம்பிக்கும். இந்த காதல் பொறுத்தளவுக்கு சாதாரணமாக தான் அதை மறுபடியும் ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம பேசணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க, பழகுங்க. ஆனால் உன்னுடைய இலக்கு என்னங்கிறத நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இலக்கை நீ வந்து காதலுங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பண்ணாதீங்க, அது போகிறபடி போகட்டும். ஆனால் இந்த இலக்குகளை நீ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது இலக்குகள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது இது நீ சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் வந்து நல்லா ஊர் சுற்றுங்க, நல்லா படம் பாருங்கள், நல்லா படிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உங்களோட இலக்கு வந்து நீங்கள் கோல்டு மெடல் வாங்கணும், இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கு ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா இது உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்.